அவுலியாக்கள்ல மிகச்சிறந்தவர். எல்லா அவுலியாக்களும் பிடரியை கொடுத்தாங்களாம், ஒருத்தர் மட்டும் கொடுக்க மாட்டேன்ட்டாராம். அதனால அவருடைய விலாயத்தை எல்லாம் புடுங்கிட்டானா, வலித்தன்மை எல்லாம் புடுங்கிட்டானா என்றெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது கேட்டா இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம பாதம் இருக்குண்டா அர்த்தம், ஆளுமை என்ற அர்த்தம் அப்படி போற போக்குல போட்டு வராங்க. ஆளுமை வச்சுக்கிறோமே, அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. இவர் தான் எல்லாத்தையும் ஆளக்கூடியவர், எல்லா அவுலியாக்களுக்கு இவர் தான் பெரிய ஆளு, இவர் தான் சூப்பர் பவர் உள்ள ஒரு அவுலியா, ஆதாரத்தை காட்டுங்க. அப்ப இப்படி ஒரு திமுறா ஒரு ஆள் நடந்து கொண்டார் என்று படிச்சா நன்மை கிடைக்குமா? இப்படி ஒரு ஆள் மண்டக்கணம் முடிச்சு, அதாவது பாருங்க, மூசா நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யாரு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதுல சிறந்த அறிவாளின்னு கேட்கிறாங்க. மூசா நபி நான் தான் சொல்றாங்க. அது உண்மை. அல்லாஹ் உடலையே அப்படியா போன்னு சொல்லி பனிஷ்மெண்டா கொடுத்து நினைச்சுட்டான். ஒரு ஆளுங்க உட்கார்ந்து இருப்பாரு, போய் அவர்கிட்ட போய் கல்வி கத்துட்டுவான்னு சொல்லி ஹில்கிட்ட போய் அனுப்பி விட்டானா இல்லையா? அல்லாஹ் நான் தான் ரொம்ப தெரிஞ்சவன் மூசா நபி சொன்னாங்களே, அது உண்மை. ஆனா அதை சொல்றது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அதுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அப்ப இவர் அவங்களுக்கு மேல ஒரு பெரிய ஆளா? நான் தான் 50 பேருக்கு பெரிய ஆளு, என்னுடைய பாவத்துக்கு 50 பேரை நான் மதிக்கிறேன், எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறேன், இப்படின்னு ஆணவம், கர்வம், திமுரு, இப்படி ஒருத்தன் சொன்னா ஒரு அவுலியாவுடைய அடையாளமா? அப்ப இறை நேசர்கள் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார்களா? நபிகள் நாயகம் அப்படி சொன்னாங்களா? எல்லா நபிமார்களுடைய பிடரையும் நான் மிதிக்கிறேன்னு சொன்னாங்களா? எல்லா அவுலியாக்களையும் நான் மிதிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்ப இது என்ன? இதெல்லாம் ஒரு இறைநேசருக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா? மண்டக்கணம் முடிச்சவர் எப்படி இறைநேசரா இருக்க முடியும்? கர்வம் முடித்தவர் யாரு? இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், பெருமையும் கர்வமும் கொண்ட ஒருத்தனையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பெருமை, மமதை, ஆணவம், திமிரு, கர்வம் இது யாருக்கு இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இப்படி அவர் நடந்து இருந்தால் அவரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்பாவிட்டால் அவர் இறைநேசர் இல்லை. அல்லது இது பொய்யா இருக்கணும். ஒண்ணு இந்த கட்டுக்கதை பொய்யா இருக்க வேண்டும். இப்படிலாம் அவர் சொல்லி இருக்க மாட்டார்னு சொல்லுங்க, அது அவருக்கு சேர்க்கிற கௌரவம். இப்படித்தான் சொன்னார் என்று நீங்கள் வாதித்தீர்களே, ஆனால் இப்படி சொன்ன ஒருவரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நான் தான் பெரிய ஆளு, எனக்கு மிஞ்சி யாரும் இல்ல அப்படின்னு சொன்னது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இது இப்லீஸுடைய வேலை, இப்லீஸுடைய குணம் இது அப்படிங்கறத விளங்கி கொள்ள வேண்டும். இதுக்கு பதிலே சொல்லல, கடைசி வரைக்கும் என்ன செய்யல, இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அடுத்து என்ன? வயிற்று பிழைப்புக்காக பயங்கரமான பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஏன் நாங்கள் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த புஸ்தகத்தை எடுத்து சொல்கிறோம் தெரியுமா? தலைப்புக்கு சம்பந்தம் இருக்குது. நம்ம திருப்பி திருப்பி கேட்டவுன என்ன தலைப்புல வாதம் பண்ண வந்தீங்க? தலைப்பு பேசுங்கயா, மௌலுதுல குப்பையை அள்ளி அள்ளி போறதுக்கு பதில் சொல்லுங்கயா என்று கேட்டால் உடனே என்ன சொல்றாங்க? தலைப்புக்கு சம்பந்தம் இருக்கிறது. என்ன சம்பந்தம்? இந்த மௌலுது கிதாபுகள், முஹிதீன் மௌலுது புஸ்தகத்தை போட்டு, சாகுல் அமீது மௌலுது புஸ்தகத்தை போட்டு வித்து காசாக்கி சம்பாதிக்கிறாங்க, வைத்து பிழப்புக்காக இதை செய்கிறார்கள் தலைப்பு இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இது என்ன சம்பந்தம் இல்லாத ஒன்னாவில் இருக்க தலைப்பு சம்பந்தம் இருக்குது. ஏன் தெரியுமா? உங்க நூலை ஏன் நாங்க பிடித்து கட்டுறோம்? எங்க தமிழ் பாருங்க, மொய்து கூடாது என்று சொல்பவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார வளர்ச்சி இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வச்சிருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி எழுதுவதெல்லாம், இப்படி ஒரு புத்தகம் நீங்க போட்டதெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக அப்படிங்கிறதுதான். இப்ப நம்ம வயிற்று பிழைப்புக்காக என்பது எது என்ன அடிப்படையில் சொல்றோம்? அந்த வயிற்று பிழைப்புக்காக சொல்றோமே, இந்த மௌலுது கிதாபுகளை நாம இன்டர்நெட்ல நம்முடைய வெப்சைட்ல போட்டுக்கிறோம். காசு கொடுக்காம எடுத்துக்கலாம், விரும்பினார் அவர். காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மெசேஜ் போறதுக்காக வேண்டி அதுக்கு பேப்பர் செலவு பண்றோம், அதுக்கு முதலீடு பண்றோம், அதுக்கு பிரிண்டிங் செலவு, இங்கு செலவு, அச்சக செலவு, பைண்டிங் செலவு எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு தொழில். அதுல 1000 ரூபாய் முதலீடு பண்ணா 200 ரூபாய் கிடைக்கிற மாதிரி ஒரு வியாபாரம். அது நீங்க மௌலுது ஓதுறதுக்கு எவ்வளவு முதலீடு பண்றீங்க? அங்க உட்கார்ந்துகிட்டு வாயவா அசைச்சிட்டு காசு வாங்கிட்டு வரீங்க, அதுக்கு போட்ட முதலீடு எவ்வளவு? எத்தனை ரூபாய் போட்டு முதலீடு பண்ணீங்க? அப்ப அங்க போய் உட்கார்ந்துட்டு வாயவா படிச்சு விட்டு, அந்த காலத்துல புலவன்மார்கள் மன்னர்களை புகழ்ந்துட்டு காசு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி காசு வாங்குறீங்க. ஆட்டெல்லாம் கூடாதுங்கிறீங்க, 10,000 கோழி கொடுத்தீங்க, இப்படிலாம் எழுதி வைத்துக் கொண்டு மடக்கு வாங்கி கொண்டிருவீர்கள். இந்த வைத்து புலம்ப சொல்றோம். வைத்து புலம்பு சொல்வதை ஃப்ரீயா அடிச்சு இயலாது. ஏன்? ஃப்ரீயா மார்க்கெட் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம்.
பேப்பர்ல அடிச்சு பைண்டிங் பண்ணி ஃப்ரீயா கொடுக்க இயலாதீங்க. இப்ப நான் பேசுறதையே சொல்லிட்டு போயிடலாம். எழுத்துல பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃப்ரீயா சொல்ல இயலுமா? அதுக்கு பேப்பர், இங்கு, காசு, நீங்க எல்லாம் அனுப்புற செலவு எல்லாம் இருக்கிறது. அதுக்குரிய காசை நாங்கள் வாங்குகிறோமே தவிர அது விரும்பலன்னா உரத்தை வாங்கி ஜனத்து போங்களேன். அது வருத்தமா? அப்ப இதுல சரி, அப்படி என்ன இதுல லட்சமா கிடைக்கும்? ஒரு புத்தகம் 10 ரூபான்னு ரேட் போட்டோம்னா 50 காசு ரூபா கிடைக்கும். 1000 காப்பி போட்டு 5000 ரூபாய் கிடைக்கும். 1000 புத்தகம் விற்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். 5 வருஷத்துல 5000 ரூபாய், வருஷத்துல 1000 ரூபாய், மாசத்துக்கு 100 ரூபாய் வரல. இது வைத்துப்பா நீங்க ஒரு ராத்திரில 2000 வந்துருவீங்கள. நீங்க என்ன சரி ஒரு வீட்டுல உட்காருறீங்க, சோறு கறின்னு பிரியாணி வச்சுக்கிட்டு பணக்காரன் கூட அரைச்சுன்னு சொன்னா அவர் ஒரு ராத்திரிக்கு 1000 ரூபாய் இருக்கு. மாசம் 30,000 ரூபாய், வருஷத்துக்கு 3,60,000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய், 5 வருஷத்துக்கு 5000 ரூபாய். எங்க 5 அது முதலீடு பண்ணி அதுக்கு பணம் போட்டு முதலீடு பண்ணி பேப்பர் வாங்கி இங்கு வாங்கி பெயிண்டிங் பண்ணி அதுல கிடைக்கிறதுக்கு இது ஒண்ணு எதுக்கு பொழப்பு? சிந்திச்சுக்க மாட்டீங்களா? அதுதான். அதனால நீங்க நியாயப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது குப்பேண்டு பதில் சொல்ல ஏழு தெரியுது, அப்ஜெக்ட் தெரியுது, தலையை தர கூட தெரிகிறது, திமிரு பிடிச்சு பேசியிருக்கிறாரு என்று தெரிகிறது, ஒரு பறவை கொஞ்சம் கூட பரிதாபமா ஒரு எகமா நடந்துக்கிறது தெரிகிறது. தெரிஞ்சுக்கிட்டு எது வைத்து பொழப்புங்கிறீங்க? நீங்க தான் அதை வந்து நியாயப்படுத்துறீங்க. அதுக்கடுத்து என்ன இந்த விஷயம்? அந்த கிருபலன் மறுபடியும் இருக்கிறார். அதாவது சாகுல் என்ன பண்ணாராம்? 15 ஆண்டுகள் தொடர்ந்து நோன்பு வைத்தான். சும்தசனை அசுர ஹரீபன் சாயிம சதி, தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் நீங்க நோன்பு நோற்றீர்கள், அறவே தூங்கவே இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்குத. இது என்ன? இது முடியுமா? 12 ஆண்டுகள் தொடர்ந்து நோன்பு இயலுமா? வைக்க அனுமதி இருக்கிறதா? அப்படிங்கிறதுக்கு மார்க் கொள்ளுமா? 12 ஆண்டுகள் நோன்பு வச்சுட்டா கூட 12 ஆண்டுகள் ஒரு தடவை கூட தூங்காமல் ஒரு மனிதனால் இருக்க முடியுமா? அப்படி 2 பாயிண்ட் அதுல கேட்கிறோம். 2க்கும் பதில் சொல்லணும்ல. ஒண்ணுக்கு பதில் சொல்ற அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர் நோன்பு வைக்கவில்லையா? கௌசிலாத 12 வருடம் நோன்பு வைக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் நோன்பு வைத்தார்கள். புகாரியிலே இருக்கிறது, அவர்கள் தொடர் நோன்பு வைத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற தொடரும் என்றால் இரவும் பகலும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கால் நோன்பு வைப்பது புகாரி ஹதீஸ். எப்படி வந்துறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தொடர் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பேர் விசால் பேரு. புகாரில எல்லாம் ஹதீஸ் இருக்கிறது. விசால் நோன்பு வைத்ததை வந்து அவர் ஆதாரமா விசால் நோன்பு என்ன அர்த்தம்? அதாவது ராத்திரி பகல் 24 ஹவர்ஸ் நோன்பு. சூரிய மறைஞ்சவங்க நோன்பு திறப்புல இப்படி திறக்காம மறுபடியும் நோம்பாவே இருப்பாங்க. 24 மணி நேரம் நோன்பு. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 நாள் 3 நாள் 10 நாள் இப்படி கண்டினியூ நோன்பு இருப்பார்கள். இதை எடுத்து காரணம் சொல்றாரு பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நோன்பு இருக்கிறார்கள். விசால் நோன்பு ஏன் 12 ஆண்டுகள் இந்த பெரியார் வைத்திருக்க முடியாது அப்படின்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சதை பார்த்தீங்கல்ல ஒரு ஹதீஸ்ல, அந்த ஹதீஸ்ல அப்புறம் என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் நோன்பு வைத்தார்கள், நீங்க எல்லாம் வைக்கீங்கன்னு தடுத்து வருத, அதை விட்டீங்க என்ன பதிய சொல்றீங்களா? போனாங்க என்ன சொன்னாங்க? ஐயுக்கும் மிசினாங்க, என்னை உங்கள யாரு இருக்கிறா? எனக்கு இறைவன் புறத்திலிருந்து உணவு தரப்படுகிறது. நான் 24 மணி நேரம் நோன்பு வச்சாலும் சாப்பாடு வேற ஒரு விதமாக இறைவன் கிடைக்கும், தண்ணி வேற ஒரு விதமாக எனக்கு இறைவன் கிடைக்கும். என்னைய மாதிரி உங்களுக்கு யாரும் இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கூட 12 வருஷம் வைக்கல, 2 முன்னாடி வைப்பாங்க, அப்படி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பார்கள், நோன்பு விடவே மாட்டார்கள், அளவுக்கு அப்படி வச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு நோய் விட்டுருவாங்க, வைக்கவே மாட்டாங்க, விட்டுருங்களாம், வைக்காமே இருப்பாங்களாம், மாதங்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்காங்க. இவர் அதையும் மீறி இருக்கிறாரு. 12 வருஷம் நோன்பு வச்சாராம். நமக்கு என்ன ரசூல் வழிகாட்டினாங்க? ஒரு ஆள் டெய்லி நோன்பு வைக்கிறாள பார்த்து கேள்விப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் கண்டிக்கிறாங்க. எனக்கு வரல ஹதீஸ் இருக்கிறது. என்ன கண்டிக்கிறாங்க? நீ இந்த மாதிரிலாம் வைக்காதப்பா, மணிக்கு செய்யற கடமை இருக்கு, குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்கு, உடம்புக்கு செய்யற கடமை இருக்குது, இப்படிலாம் செய்யக்கூடாது சொல்லி திருப்பி சொல்லி கேட்கல. கடைசி என்ன பண்ணிட்டாங்க? அப்படி வைக்கிறதா இருந்தா தாவூத் நபி மாதிரி நோன்பு வை. அது என்ன தாவூத் நபி நோன்பு? ஒரு நாள் வைக்கிறது, ஒரு நாள் விடுறது, ஒரு நாள் வைக்கிறது, ஒரு நாள் விடுறது, ஒண்ணு விட்டு ஒண்ணு, இப்படித்தான் நோன்பு வைக்கணும். இதுக்கு மேல சிறந்த நோன்பு இல்ல, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இறை நேசம் என்ன பண்ணணும்? அப்படியே அதிகம்